அவர்களாலே செத்துப்போன சரீரத்திலே ஒரு சந்ததியை தேவனால் தோற்றுவிக்க முடியும் என்று அவர்களை விசுவாசிக்க வைத்தது அது தேவனுடைய சொந்த விசுவாசம். தேவனுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வேலை முடிந்த பிறகல்ல, முடிவதற்கு முன்பதாகவே, பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்று டிக்ளேர் பண்ணுவது தேவனுடைய விசுவாசம். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றுமே காண போறதில்லை. ஏனென்றால் தேவனுக்கு சொந்தமான அந்த விசுவாசத்திலே நீங்கள் ஆபரேட் பண்ண போறீங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னவர் யாரு? பவுல் அல்ல, தாவீது அல்ல, இயேசு கிறிஸ்துவையே சொல்லுகிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொல்லி. உபாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அருமையான தேவர்களே, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தர் செய்ததை செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்வீர்கள் என்று இயேசுவே உங்களை பற்றி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பிலே 72வது அனந்த ஞானம், விவரிக்க முடியாது ஆனால் உன்னால் விசுவாசிக்க முடியும். முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், விவரிக்க முடியாது, விளங்கி கொள்ள முடியாது, ஆனால் உங்களால் அதை விசுவாசிக்க முடியும். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மனதை புதிதாக்குவாராக. 2 விதமான விசுவாசம் உள்ளது அருமையானவர்களே. 2 kinds of faith. ஒன்று என்னது? தகவல்களினால் வருகிற என்னது விசுவாசம். இன்னொன்று தேவனுடைய வசனத்தினால் வருகிற விசுவாசம். 2க்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்களேன். ஒரு நாற்காலியில், ஒரு சேர்ல நீங்கள் உட்கார போறீங்க. அதில் 3 கால்கள் தான் இருந்தால் நீங்கள் உட்கார மாட்டீங்க. ஏன்னா தகவல் கொடுக்கிறது, இது பேலன்ஸ் பண்ணாது, உனக்கு சப்போர்ட் பண்ணாது என்று தகவல் வருகிறது. ரைட்? அது மனுஷ தகவல் இல்லையா? மனுஷனுடைய விசுவாசம். அதே நேரத்தில் 4 கால்கள் இருந்தால் நம்ம தைரியமாக போய் அதில் உட்கார்றோம் பாருங்க. நம்ம ஏரோப்ளைன் பைலட்டை பார்க்க வேண்டியதில்லை, அவர் நமக்கு பழக்கமும் கிடையாது. ஆனால் இந்த ஏரோப்ளைனை கரெக்டாக சிங்கப்பூரில் கொண்டு சேர்ப்பார் என்கிற விசுவாசத்தோடு, அவர் சரியான நபரா, சிறந்தவரா, இதுக்கு முந்தைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரா, எதையுமே நாம் விசாரிக்கலை. அந்த ஒரு தகவல்களினால் வந்த ஏரோப்ளைன்னா பத்திரமா போய் சேரும் இல்லையா? 4 கால்கள் இருந்தால் இந்த சேர் என்னை உட்காருவதற்கு தாங்கி கொள்ளும். இந்த அறிவினால் வருவது தகவல்களினால், ஐம்புல தகவல்களினால் வருகிறது. இன்னொரு விசுவாசம் இருக்கு பாருங்க, அந்த விசுவாசம் தான் உங்களை ரட்சித்தது. அது என்னவென்றால் வசன அறிவினால் வருகிறது. இட் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் பவர், தட் இஸ் ஆஃப் காட். அது நம்முடைய விசுவாசம் அல்ல, மனிதனுடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய சொந்த விசுவாசம். அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம் பாருங்களேன். we were saved by the faith of God. கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவர்களே, இதை நீங்க என்ன செய்யணும்? சீரியஸா எடுக்க போறீங்க. நீங்கள் இதை சீரியஸாக எடுப்பீர்கள் என்றால் உங்கள் மைண்ட் ரெனியூவல் ரொம்ப வேகமாக நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையை தலைநேராக மாற்றிவிடும். ரைட்? பாருங்கள், இந்த ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பப்பையும் செத்து போச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு 50 வருஷமா என்ன இருந்திருக்காது, தொடர்பே இருந்திருக்காது பாருங்க. ஆனால் அவர்களாலே
செத்துப்போன சரீரத்திலே ஒரு சந்ததியை தேவனால் தோற்றுவிக்க முடியும் என்று அவர்களை விசுவாசிக்க வைத்தது அது தேவனுடைய சொந்த விசுவாசம். ரைட்? ரொம்ப முக்கியம் அருமையான தேவர்களே. ஒரு குழந்தை இல்லாத போது தேவன் என்ன செஞ்சாருன்னு நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4, 5, 6 மற்றும் 7வது வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். The book of Genesis chapter 17 verses from 4. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 5வது வசனம், இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட்ஸ், ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ். இதெல்லாம் எப்போ சொல்லுகிறாரு? ஒரு குழந்தை கூட இல்லை. இன்னும் அதில் அதை நான் வாசித்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17:5, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால். ஏற்படுத்த போகிறபடியினால் அல்ல. தேவனுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வேலை முடிந்த பிறகல்ல, முடிவதற்கு முன்பதாகவே, பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொண்டோம் என்று டிக்ளேர் பண்ணுவது தேவனுடைய விசுவாசம். ரைட்? ஆகவே ஒரு குழந்தை கூட இல்லாத நேரத்தில் அநேக சந்ததிகளுக்கு தகப்பன் என்கிற பெயராகிய ஆபிரகாம் என்கிற பெயரை ஆபிரகாமுக்கு வைக்கிறாருங்க. 6வது வசனம், உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 7வது வசனம், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இட்ஸ் எ கவனன்ட். எது கவனன்ட்? ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அந்த 100 வயதிலே உன்னிடத்திலே ஜாதிகள் தோன்றுவார்கள், சந்ததி தோன்றும், தேசங்கள் தோன்றும் என்று சொல்லுவது தேவனுடைய சொந்த விசுவாசம். அந்த விசுவாசம் ஆபிரகாமை ஆட்கொண்டபடியினால்தான் அவன் குழந்தை பெற்றுக்கொள்ள திராணி உடையவனாய் மாறினான். ரைட்? இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் விசுவாசிக்க முடியும். ஏன்? சொல்லுகிறவர் இன்னார் என்கிற அறிவு இருந்தால் போதும். அதே ரோமர் 4வது அதிகாரத்திலே அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் என்ன எழுதுகிறார் என்று நான் வாசிக்கிறேன். The book of Romans chapter 4 verses from 18. 4:18 of book of Romans. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் தன் சாராளுடைய கற்பம் சத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 20 மற்றும் 21, ரோமர் 5:20, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அதாவது கிருபை 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 பாருங்க. தேவனுக்கு சொந்தமான விசுவாசத்தை ஆபிரகாம் பெற்றிருந்தான். இன்னைக்கு நம்ப முடியாத நல்ல செய்தி என்னவென்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, உனக்கும் இதுதான் நடந்திருக்கிறது. எது நடந்திருக்கிறது? தேவனுடைய விசுவாசம் உனக்குள்ள வந்துட்டு. எதனால அதை ஸ்ட்ராங்கா சொல்லட்டுமா? அதுதான் உன்னை ரட்சித்தது. கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாட் அ கிரேட் ட்ரூத் இல்லை? எவ்வளோ பெரிய சத்தியங்க.
ஆகையினால்தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நீங்கள் தேவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையினால்தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நீங்கள் தேவன் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று நான் அதனால தான் உறுதியாக சொல்கிறேன். ஏனென்றால் இவைகளையெல்லாம் சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. கேள்வி என்னவென்றால், எழுதியிருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதாக உங்களால் காண முடிகிறதா? தட் இஸ் தி கொஸ்டின். வாக்கு பண்ணி இருக்கிறாருப்பா. நீங்கள் இன்னைக்கு தலைமுறையாக கடன் பிரச்சனையில் இருக்கலாம், தலைமுறையாக சக்கரை வியாதியில் இருக்கலாம். ஆனால் வியாதியே இல்லாத சரீரத்தை உங்களாலே காண முடியும், காண வேண்டும். ரைட்? கடன் இல்லாத வாழ்க்கை அல்ல, கடன் கொடுக்கிற வாழ்க்கையை உங்களாலே காண முடியும், காண வேண்டும். எப்படி அங்கிள் முடியும்? சத்தியத்தை நீ சரியாக அறிந்து கொள்ளுவாய் என்றார். ரைட்? எங்கள் செய்திகளை ஒரு 100 செய்தியை கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை போல விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். 200 செய்தியை கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். ரூம் போட்டு 300 செய்திகளை கேளுங்கள், இயேசு கிறிஸ்துவை போல அல்ல, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். மேஜிக் இல்லைங்க. நான் என்னை குறித்து பெருமை பாராட்டவில்லை. என்ன சொல்லுகிறேன் என்றால், சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். ஒரே கண்டிஷன், நீங்கள் 300 செய்திகள் கேட்கும் வரைக்கும் வேற செய்தியை கேட்கக்கூடாது. ஏனென்றால் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற செய்திகள் தான் அநேக செய்திகள் இருக்கின்றன. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஒரு குழந்தை கூட இல்லாத நேரத்தில் காண்கிற உலகத்திலே குழந்தை இருப்பது போல, ஆபிரகாமுக்கு குழந்தை இருப்பது போல அவர் பேசுகிறார். பாருங்க, நீங்கள் தேவர்களாக இருப்பதால் உங்களாலும் காண முடியும், பேச முடியும். வெரி இம்பார்ட்டன்ட். கப்பல் சேதத்தில் சிக்கிட்டா யாரு? பவுல். பதசமே இல்லைங்க. ஒரு கட்டையை பிடிச்சி முழுவதும் கிடக்குறாங்க, பதசப்பட மாட்டான். ஏன்? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. ஆமென். யார் அதை விசுவாசிக்க முடியும்? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த சிறையிருப்பில் நீங்கள் இருக்கிறீங்க? சர்க்கரை வியாதி ஆகிய சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? அல்லது கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஓயாத சண்டை என்கிற சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றுமே காண போறதில்லை. ஏனென்றால் தேவனுக்கு சொந்தமான அந்த விசுவாசத்திலே நீங்கள் ஆப்ரேட் பண்ண போறீங்க. எப்படி என்று ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? கர்த்தர் நல்லவர் பாருங்கள். ஆபரேஷன் தியேட்டரில் கொண்டு படுக்க வச்சாச்சுங்க. இங்கே உள்ள மார்பில் உள்ள முடியெல்லாம் எடுத்தாச்சு, பீஸும் கட்டியாச்சு. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர். அவர் சுகத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லலை, நாளைக்கு ஆப்ரேஷன், பத்திரமா ஆப்ரேஷன் நடக்கணும். நான் சொன்னேன், ஐ கேன்சல் திஸ் சர்ஜரி. இயேசுவின் நாமத்தினால உங்கள் சகோதரனுக்கு புது இருதயம் வந்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன். எப்படி சொல்கிறேன்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறேன். ஐயா, எலிசாவை விட நமக்கு அதிகமான விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்குள்ளே போதுமானதற்கும் அதிகமான விசுவாசம் இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லை. எப்பொழுது அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும் தெரியுமா? ஆமாம், நீங்கள் அதாவது அருமையான தேவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறதில்ல. நிறைய அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள். அதுதான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த சால்வேஷன், ஜோயே லைஃப். அந்த ரட்சிப்பு என்பதுதாங்க மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மனுஷனுடைய விசுவாசத்தினால அல்ல, தேவனுடைய விசுவாசத்தினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க.
அந்த விசுவாசத்தை அவர் எங்கே வச்சிருக்கிறார்? அவருடைய வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறார். யாரோ ஒருவர் பேசின தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக தான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த வார்த்தையிலே தேவன் தன்னுடைய சொந்த விசுவாசத்தை வைத்ததினால்தான் நாமெல்லாம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட பாருங்க. அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், உங்களாலே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். நடந்தது என்ன தெரியுமா? இங்கெல்லாம் ஷேவ் பண்ணியாச்சு. நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் உள்ளே போக முடியுமா? ஐயா ஐசியூவில் இப்போ விட மாட்டாங்களே. சரி, நான் உங்கள் மொபைல் ஃபோனில் பவர் டவுன்லோட் பண்ணி தரேன். நீங்கள் எப்பொழுது அந்த ஐசியூவில் போவீங்களோ அந்த மொபைல் ஃபோனை ஷேவ் பண்ண இடத்துல 3 முறை வைத்து எடுங்கள், உங்கள் தம்பிக்கு புதிய இருதயம் உண்டாயிற்று என்று சொல்லி தேவனை போல பேசக்கூடிய அளவுக்கு ஐயா உங்களுக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வந்து விடுகிறது. எஸ், ஹல்லேலூயா. அது மிக மிக எளிதுங்க. நம்முடைய செய்திகளை 100 செய்தி, 200 செய்தி, 300 செய்தி, 400 செய்தி கேட்டவர்களெல்லாம் அற்புதம் செய்ய துவங்கிட்டாங்க. நாள் வருகிறது, ரைட்? நீ 1000 செய்தியை கேட்பீங்க, செத்தவர்களை சர்வ சாதாரணமாக நீங்கள் எழுப்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் சர்வ சாதாரணம் சொல்றேன் தெரியுமா? வேதத்தில் ஒரு 10 ரவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் யாரும் கஷ்டப்படலை. எலியா கஷ்டப்படவில்லை, எலிசா கஷ்டப்படவில்லை, ரைட்? இயேசு கிறிஸ்து கஷ்டப்படலை, பேதுரு கஷ்டப்படலை, பவுலும் கஷ்டப்படலைங்க. ஜஸ்ட் லைக் தட் எழுப்புறாங்க. அவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்கிற நாலேஜ் இருந்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கு நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அன்றைக்கே நீங்கள் இயேசுவை போல அற்புதங்களை செய்யக்கூடிய அளவிலே அவருடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு சொந்தமான அந்த விசுவாசம் எங்கே இருக்கு? ரோமர் 5:1 என்ன பார்க்குறோம்? விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னும் பாவம் செய்கிறோம், பார்க்கக்கூடாததை பார்க்கிறோம். ஆனால் உங்கள் ஆவி மனிதனில் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆவி மனிதனில் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதை போல உங்களுடைய ஆவி மனிதனிலே தேவனுக்கு சொந்தமான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே விசுவாசம் தானங்க. இந்த ட்ரூத்தை நான் அறிஞ்ச பாருங்க. எந்த ட்ரூத்தை? நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தவானாக்கப்பட்டுட்டேன், பரிபூர்ணமாக்கப்பட்டவனாக இருக்கிறேன், தேவனுடைய அதே அளவு விசுவாசம் எனக்கு இருக்கு என்கிற சத்தியத்தை என் மனதை ஏற்றுக்கொண்டது பாருங்க. அதை என்னால் விவரிக்க முடியல, ஆனால் விசுவாசிக்க முடியுது. அற்புதத்திற்கு அளவே இல்லை. உங்களுக்கும் அதுதான் தலையெழுத்து அருமையான தேவர்களே. ஏன் தெரியுமா? தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். தண்ணீரை போல் கண் சிமுட்டுவதை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். எண்ண முடியா வியாதிகள் விலகும், எண்ணில் அடங்கா நன்றிராஜ். எண்ண முடியாத வியாதிகள் நீங்குகிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து இந்த செய்தியை கொடுக்கிறேன் என்றால், தேவனுக்கு சொந்தமான விசுவாசத்தை நான் உடையவனாக இருக்கிறேன் என்கிற நாலேஜுக்காக நான் அதை பிரயாசப்படுறேன். இந்த செய்தியை நான் பேசுகிறேன். திரும்ப வெளியே இருந்து உங்களுக்கு விசுவாசம் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய செய்திகள் இயேசு கிறிஸ்துவுடைய செய்திகளைப் போல இருக்கிறீர்கள், இருக்கிறது இருக்கிறது இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் பேசுகிறேன். இப்போ என்ன பேசுகிறேன்? உங்களுக்கு தேவனுக்கு சொந்தமான விசுவாசம் இருக்கிறது, மரித்தோரையும் எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, உலகத்தை உலுக்கக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். ஐயா, இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் வேதம், இல்லை இல்லை என்பது மதம். முக்கியமான புஸ்தகங்க. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். You have already got it. What do you have already? The faith of God. கர்த்தருடைய தேவனுடைய விசுவாசத்தை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் சர்வ சாதாரணமாக
நீங்கள் கோடீஸ்வரர்களாக வாழுவீர்கள், சர்வ சாதாரணமாக கல்லறையை காலி செய்வீர்கள், சர்வ சாதாரணமாக கண் சிமிட்டுவது போல அற்புதம் செய்வீர்கள். எதை ஏற்றுக்கொள்ளணும்? தேவனுடைய சொந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, யூ டோன்ட் ரிக்வயர் மோர் ஃபெய்த் பட் த நாலேஜ் அபவுட் த ஃபெய்த். உங்களுக்கு புதுசாக விசுவாசம் வர வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆச்சரியமான அனுகூலமான தேவனுடைய விசுவாசத்தை குறித்த அறிவுதான் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு சொந்தமான விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறது என்கிற நிஜத்தை நீங்கள் நம்ப வேண்டும். நிறைய வசனம் சொல்லாங்க. தேவனுக்கு சொந்தமான அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை யோவான் அப்போஸ்தலன் அறிஞ்சிருந்தான். 1 யோவான் 4:17 என்ன சொல்றாரு? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் இருப்போம்னு சொல்லல, இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிறோம். 1 John chapter 4 verse 17. As he is are we on the face of this earth. இந்த உலகத்தில் அவர் அப்படின்னா என்ன பொருள்? அவரை போல விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சொந்தமான விசுவாசத்திலே ஆபரேட் பண்ணார் பாருங்க. 21வது நூற்றாண்டிலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனாலே தேவனை போல செயல்பட்டு அவருடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு தேவன் அவருக்கு சொந்தமான விசுவாசத்தினால் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். எதுக்கு? 21வது நூற்றாண்டிலே அவருடைய குமாரனை போல இந்த உலகத்தை வாழ வைக்க, இந்த வையகத்தை வாழ வைக்க பரலோகம் உங்களை நம்பி இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறதா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் கண்டுபிடியுங்கள், பதில் கண்டுபிடியுங்கள். எனக்கு பிரியமான தேவர்களே, திரும்ப இயேசு கிறிஸ்து வரப்போறாரா, அல்லது தோமா வரப்போறாரு, அல்லது மிஷனரிகள் வரப்போகிறார்களா? ஐயா, நீங்கள் தான் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக இந்த பூமியில வலம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும்? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது அல்லவா? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் எப்பொழுது நிரப்பப்படும்? 21வது நூற்றாண்டின் தேவர்களாகிய நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல பலத்த அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய வேண்டாமா? அப்போ அதற்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் வேண்டும்? தேவனுடைய சொந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய அளவில் பயங்கரமான வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்து இருக்கிறார். வெளியே இருந்து உங்களுக்கு வல்லமை வர வேண்டியதில்லை. இறமையானவர்களே, ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க, வல்லமை தேவை தேவா. அது உண்மையான சத்தியம் என்ன தெரியுமா? எனக்கு வல்லமை வெளியே இருந்து தேவையில்லை. வல்லமை தந்தீரையா, எனக்கு வல்லமை தந்தீரையா, நிறைவாய் தந்தீரையா, மரித்தோரை எழுப்பிடவே இயேசுவை எழுப்பின வல்லமை உனக்குள்ளே, இயேசுவை எழுப்பின வல்லமை உனக்குள்ளே, கல்லறையை காலி செய்து கர்த்தரை நீ காண்பிப்பாய். ஐயா, கல்லறையை காலி செய்யக்கூடிய ஆற்றல் மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யக்கூடிய ஆற்றல் மாத்திரமல்ல, கல்லறையையும் காலி செய்து கல்லறை தோட்டத்தையும் காலி செய்யக்கூடிய தேவனுக்கு சொந்தமான விசுவாசத்தினால் தேவன் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார். அதன் பிறகுதான் இயேசு சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. இதுக்கு நீங்க எந்த சிரமமும் போட வேண்டியதில்லைங்க. விசேஷமாக ஒரு உபவாச நாளை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெளியே இருந்து வரப்போறதில்ல. யூ ஆர் ஆல்ரெடி லோடட் வித் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த். யூ ஆர் ஆல்ரெடி லோடட் வித் supernatural power. For what purpose? To perform miracles like Jesus and also more than that. இப்படி ஒரு அருமையான எளிமையான டூலை வச்சுக்கிட்டு நீங்க எதை நம்பி மிஷனரியா போறீங்க? எதை நம்பி போறீங்க? உங்களுடைய ஸ்தாபனத்தை நம்பி போறீங்க, உங்க முழங்கால நம்பி போறீங்க. பருப்பு வேகாதுங்க ஐயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பயங்கரமான டூல் என்ன தெரியுமா? அவருடைய அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல்.
மத்தேயு மார்க்கு 11:23. ரைட்? அது என்ன சொல்லுகிறது? எவனாகிலும் மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா போதும். நாவல இருக்கிற வல்லமை அவ்வளவு ஆற்றல் மிக்கது அருமையானவர்களே. இதற்கு தேவையான அவருடைய அந்த விசுவாசத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, சூப்பர் நேச்சுரல் பவரையும் கொடுத்துட்டாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, இதற்கு மேலே இதை விவரிக்கவே முடியாதுங்க, இதுக்கு மேலே விவரிக்கவே முடியாது. ஆனால் உங்களாலும் என்னாலும் விசுவாசிக்க முடியும். நீங்கள் சரியான சத்தியத்தை மாத்திரம் ஒரு 3 மாதங்கள் கேளுங்கள் அருமையானவர்களே. உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். ஏன்? 7:38 நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்திலே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறதுப்பா. 24/7 ஓடிக்கிட்டே இருக்கு. ட்ரெயினில் போனாலும் அது ஓடுது, அற்புதம் செய்யுது. பஸ்ஸில் போனாலும் வேலை செய்யுது, ஏர்கிராஃப்டில் போனாலும் வேலை செய்யுது, பீகாருக்கு போனாலும் வேலை செய்யுது, தமிழ்நாட்டுக்கு போனாலும் வேலை செய்யுதுங்க. You are fully loaded with supernatural living water. It has awesome power. மனித அறிவு கெட்டாத வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ரைட்? நீங்கள் விசேஷமான ஜெபம் ஏறெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தாரும். எத்தனை வருஷம் பாடுறீங்க? 40 வருஷம் பாடுறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்றார் லூக்காவில்? வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டேங்கிறார். நீங்கள் இல்லைங்கிறீங்க. ஏன்னா உங்கள் பாஸ்டர் அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஐயா வார்த்தையை நம்புங்கப்பா. ஒரு வசனம் வாசிக்கிறேன். அங்கே லூக் சாப்டர் 9:1. லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே வல்லமையையும் அதிகாரத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். 27 வருஷங்க ஊழியம் செய்கிற, ஒரு அற்புதமும் நடக்கலை. இப்போ 7-8 ஆண்டுகளாக அற்புதம் நடக்காத நாளே இல்லை. ஹல்லேலூயா. கிருபை பாருங்க. ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்வது தான். ரைட்? வேதத்தில் நீங்கள் அற்புதங்களை எடுத்து விட்டால் வேத புஸ்தகம் பாதி சைஸ் ஆயிரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர்ல அற்புதங்களை எடுத்துட்டா அந்த 5 புக்கம் இருக்காது. ஏன் நான் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்றால், ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிறதா. குழந்தைகளுக்கும் அந்த அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ரைட்? நீங்கள் புதுசாக அதுக்காக ட்ரை பண்ணாதீங்க, அட்டெம்ப்ட் பண்ணுங்க, விசுவாசத்தில் கிரியை செய்யுங்கள். ஒருத்தர் காய்ச்சல்னு வராரா, தலையில் வச்சு ஆண்டவரே இந்த காய்ச்சல் நீங்கள் நான் ஜெபிக்கிறேன். அது முட்டாள்தனமான ஜெபம். இயேசுவை பின்பற்றுங்கள். தலையில் கை வச்சு பேசுங்க. இயேசு என்ன சொன்னார்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நீங்கள் என்ன செய்யணும்? கை வச்சிட்டிங்களா, கையை எடுத்துருங்க, அடுத்து செக் பண்ணி பாரு, உன் டெம்பரேச்சர் நார்மல் ஆயிட்டுன்னு பேசு. 100கணக்கான நபர்கள் நான் கையை வைத்து எடுத்துடுறேன், கர்த்தர் அற்புதம் செய்கிறாருங்க. ஏனென்றால் அப்படித்தான் எழுதியிருக்கிறது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஐயா, தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு சொந்தமான விசுவாசத்தை விவரிக்க முடியாது, ஆனால் உங்களால் விசுவாசிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.